ஹாய் ஒரு நம்ம சேனல் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சு Arduino tutorials முடிச்சு இப்போ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா nodemcu அப்படின்னா என்ன, அந்த nodemcu அப்படின்ற விஷயத்தில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, எதுக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி இதுக்கான சாஃப்ட்வேர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த nodemcu அப்படின்ற விஷயத்துக்கு வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து A to Z நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் என்ன பேசிக்காக உங்களுக்கு Arduinoனா என்ன, இல்லை டிஜிட்டல் பின்ஸ்னா என்ன, அனலாக் பின்ஸ்னா என்ன, மைக்ரோ கண்ட்ரோல்னா என்ன, அந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்ன ஏது அப்படின்ற விஷயத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி ஏற்கனவே A to Z நம்ம சேனல் எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு Arduino tutorials ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை சம்மந்தமாக கிளியர் கட்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறது இந்த nodemcu பற்றி தான் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த nodemcu அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி Arduinoவா இருக்கலாம், இல்லை Arduino மெகா, Arduino யூனோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற விஷயமே நமக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, அதில் இந்த nodemcu அப்படின்ற விஷயம் வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் அட்வான்டேஜாக இருக்கும். அது என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், அதாவது IoT அப்படின்ற விஷயத்தை இன்டர்ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இந்த nodemcuல பண்ண முடியும். ஓகேங்களா, அது எதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த nodemcuல இன்பில்ட்டாகவே இந்த வைஃபை மாடல் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த வைஃபை மாடலோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா esp8266. ஓகேங்களா, நம்ம பேசிக்காக இந்த Arduino இருக்குதுங்களா, இப்போ இந்த Arduino யூனோ இருக்குது அப்படின்னா இந்த Arduino வச்சு நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே பண்ணலாம், எல்லா ஆட்டோமேஷன் எல்லா விஷயங்களும் உங்களால் பண்ண முடியும். ஆனால் இதில் நீங்கள் IoT அப்படின்ற, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கூட ஏதாச்சும் ஒரு மாடல் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன மாடல் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு GSM மாடலாக இருக்கலாம், இல்லை வைஃபை மாடலாக இருக்கலாம், இல்லை ப்ளூடூத் மாடல்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மாடலில் வந்து இது கூட எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் IoT அப்படின்ற விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த nodemcu அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளாரே இன்பில்ட்டாகவே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரும் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் வைஃபை மாடல் வந்து இது கூட இன்பில்ட்டாக கொடுக்கறதுனாலேயே இதை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட IoT ரிலேட்டட் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த IoT ரிலேட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்றது எப்படி எல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா வித் இன்டர்நெட்லேயும் பண்ணலாம், வித்தவுட் இன்டர்நெட்லேயும் பண்ணலாம். அதாவது வித் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒரு க்ளவுடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளவுட் மூலிமா வந்து உங்களோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து IoTயில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலுமே அந்த ரூம் டெம்பரேச்சர் என்ன, அந்த ஹியூமிடிட்டி என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பில் எதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம க்ளவுடில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும். இல்லை அதையும் தாண்டி நீங்கள் அதே IoT யூஸ் பண்ணி வந்து ஹோம் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன்றது இந்த மாதிரி நான் சும்மா சின்ன விஷயத்துக்காக சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பெரிய லெவலில் எந்த ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே இந்த IoT அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிலாம் இதை வந்து வித் இன்டர்நெட்டில் சொல்லிடுறேன். வித்தவுட் இன்டர்நெட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைஃபை மாடலில் மட்டும் நம்ம இது கூட வந்து வைஃபைன்ற விஷயத்தை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற விஷயத்தை ஆன் பண்ணுறது மூலிமா இதை வந்து இந்த வைஃபை மாடலில் இந்த nodemcu வந்து நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாகவே வந்து லைட்டு ஃபேனுன்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்க ஹோம் ஆட்டோமேஷனு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஆட்டோமேஷன் அப்படின்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூடவே IoT அப்படின்ற விஷயத்தை சேர்த்து பண்ணுறதுக்கு தான் இந்த nodemcu அப்படின்ற விஷயமே நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த nodemcu கூட வேறு எந்த ஒரு விஷயமே ஆட் பண்ணாமல் வெறும் ப்ரோக்ராம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணுறது மூலிமா மட்டுமே இதில் வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ஜாமர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அதையும் தாண்டி வைஃபை ரவுட்டராக கூட இது யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ரவுட்டர் கொடுக்குற வைஃபை ரேஞ்ச் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு nodemcu யூஸ் பண்ணி அதோட ரேஞ்ச் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மீட்டர்லேருந்து 150 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ராவே 100 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த nodemcu வச்சுலாம் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் நம்மளால் பண்ண முடியும். அது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ராவே எது கனெக்ட் பண்ணாமல் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதையும் தாண்டி இந்த ஒரு வைஃபை மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைஃபை மாடலில் இருந்து அட் த சேம் டைம் நம்ம இதை ஹாட்ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணலாம், வைஃபையாகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் இதே வைஃபை மாடலில் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் கொடுக்கறத வச்சு தான். ஓகேங்களா, அதை பற்றிலாம் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தில் நம்ம A to Z இன் ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பாக போடுவோம், வீடியோ போடுவோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு nodemcu பேசிக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அது என்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இந்த Arduino சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, Arduino IDE அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணி அது கூட ஒரு சில லைப்ரரி ஃபைல்ஸ்
சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஆட் பண்ணணும், அதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு நம்ம ப்ரோக்ராமே அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, அது என்ன ஏது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்த்துடலாம். அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட காஸ்ட் எவ்வளோ வரும், இதை நம்ம எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் இதோட வைஃபை மாடல்னு சொல்கிறோம்ல, இந்த வைஃபை ரேஞ்ச் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் இதோட பேண்ட் வித்லாம் எவ்வளோ, இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ரேம் எவ்வளோ, ரோம் எவ்வளோ, இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட இன்புட் வோல்டேஜ்லாம் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ்லாம் என்ன, இந்த மாதிரி ஏ டு Z விஷயங்களை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க இதுக்கு என்ன எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நோடெம்சியை லேப்டாப் ஆர் பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான கேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மொபைல் சார்ஜருக்கு யூஸ் பண்ணுவோம் அதே கேபிள் தான். எக்ஸ்ட்ராவாக இதுக்குன்னு அந்த கேபிள் நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, சும்மா நார்மலாக மொபைலுக்கு யூஸ் பண்ணுற அதே கேபிள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களோட லேப்டாப் அப்படின்னா பிசி ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கட்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ப்ரௌசரில் போயிட்டு சும்மா பேசிக்காக சும்மா Arduino அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். நம்ம பேசிக்காக கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, அதில் போயிட்டு இந்த Arduino ஹோம்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட அஃபிஷியல் பேஜ். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வாங்க. சாஃப்ட்வேரில் வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்றது இருக்கும், அதை டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களோட சிஸ்டம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே வந்து என்னது வந்து Windows 7 தான். ஸோ Windows 7 கொடுத்துக்கிறேன். Windows 7 கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்றத கொடுக்கும். ஓகேங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த அடுத்தவனுடைய பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிறது இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்லாம் பண்ணி காட்டினேன். பேசிக்காக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக மற்ற சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் கொடுத்து அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, வாய்ட் செட்டப் வாய்ட் லூப் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா நோடெம்ஸ் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம லைப்ரரி ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணணும். அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோடெம்சி அப்படின்ற ஒரு ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த நோடெம்சி ஃபோல்டருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க HTTP அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்ம Arduino சாஃப்ட்வேர் இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபைல்ஸில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் யூஆர்எல்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஒரு லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த HTTPலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த JSON அப்படின்ற முடிவு இருக்குது, கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு எழுத்து கூட அடியில் வந்து இங்கே வந்து எதுலையுமே மாறிடக்கூடாது. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கணும், அப்படின்னா மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து டூல்ஸில் போங்க. டூல்ஸில் போயிட்டு போர்டில் போயிட்டு போர்ட் மேனேஜர் அப்படின்றத வந்து கொடுங்க. ஓகேங்களா, போர்ட் மேனேஜர்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் டவுன்லோட் ஆகும். சும்மா வரல, இதெல்லாம் வந்து KB கணக்கில் தான் ஆகும். ஓகேங்களா, இது பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா, இதில் வந்துட்டு இப்போ வந்து ESP8266 அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். 8266 சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒன்று தான் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு நம்ம உங்களோட வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துங்க. பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா சும்மா இது வந்து வெரிஃபை தான் ஆகுது, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து டக்குன்னு வந்துடும். ஆனால் உங்களுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 MB என்னமோ தான் ஆகும். ஆனாலும் அதையும் கொஞ்சம் இதில் டவுன்லோட் ஆகுறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது இன்ஸ்டால் ஆனதுக்கு இருங்க ஆயிட்டும். இன்ஸ்டாலிங் போர்ட்ஸ் இப்போ இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டக்குன்னு கொஞ்சம் வந்துடாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது இன்ஸ்டால் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா மேலே டக்குன்னு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடாது, கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட USB கேபிள் மூலிமா வந்து இந்த நோடெம்சி வந்து கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கேபிளில் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டூல்ஸில் போயிட்டு இந்த போர்டில் போயிட்டு இந்த வந்து ESP8266 அப்படின்றது தானாகவே வந்துடும். ஓகேங்களா, இங்கே உங்களுக்கு தானாக வரல அப்படின்னாலும் ஒன்றும் பயப்படாதீங்க. கீழே இப்படி வந்துட்டே வந்து இந்த சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துடும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா nodemcu 1.0 ESP12E மாடல் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மாற்றி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது, நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த Arduino ஒரு சில டைம் வந்து இங்கெல்லாம் காட்டாது. ஓகேங்களா, ஒரு சில டைம் வந்து இப்படி இதுக்குள்ளே வந்து இந்த Arduinoக்குள்ளேயே வந்து இங்கே கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஓகேங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதே டூல்ஸ்லேயே வந்துட்டு கீழே வந்து அப்படின்னா போர்ட் அப்படின்றது இருக்கும். இந்த போர்ட்டில் வந்து எனக்கு COM4 காட்டுது, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு COM4 அப்படின்ற விஷயம் வந்து காட்டிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆனால் இதே இடத்துல இந்த COM4 அப்படின்றது வந்து காட்டல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில ட்ரபிள் ஷூட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிளில் வந்து ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம், உங்களோட கேபிள் ஏதோ லூஸாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ரொசீஜர்லாம் வந்து ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கீங்க அர்த்தம். இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த COM4 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. இதை வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆகும். ஓகேங்களா,
இப்போ வந்து நான் COM4 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து COM4, உங்களுக்கு வந்து என்ன வேணா இருக்கலாம், COM3, COM5, COM6 வாட் எவர் இட் இஸ், வந்து உங்களோட லேப்டாப் உங்களோட பிசி என்ன வேணா காட்டலாம். அதை நீங்கள் நினச்சி எதுவும் பயந்துக்காதீங்க. ஓகேங்களா. திரும்ப ஃபைல்ஸில் போயிட்டேன். ஃபைல்ஸ் படி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றதுல போனீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ESP8266 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்தீங்க அப்படின்னா பிளிங்க் அப்படின்றது ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோடெம்சி அப்படின்ற விஷயம் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி அதிலே இருக்கும். அந்த எக்ஸாம்ஸில் போய்ட்டு பிளிங்க்ன்ற ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நார்மல் பிளிங்க் கிடையாது, இந்த ESP8266 தனியாக இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்பைல் ஆகட்டும். இந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதாவது இந்த வாய்ட் செட்டப்னா என்ன, வாய் லூப்னா என்ன, இங்கே என்ன பின் மோட்னா என்ன, இந்த LED பில்டின் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அவுட்புட்னா என்ன, லோனா என்ன, இந்த செமிகோலன் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்கன்றது A to Z விஷயம். இது எல்லாத்த பற்றியுமே A to Z பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா Arduino tutorials அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கு வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி A to Z நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெரிஃபை டன் கம்பெனிங் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து தப்பு வரது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது எக்ஸாம்ஸில் வந்து தானே எடுத்தோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அப்லோட்னு கொடுத்துடலாம். அப்லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த டூல்ஸில் வந்து இந்த போர்டில் வந்து கரெக்டாக இது செலக்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி nodemcu 10 esp12e மாடல் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கணும். கீழே வந்து போர்ட் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. இதில் இடையில நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எதையும் தயவு செஞ்சு எதுவும் மாற்றிடாதீங்க. மாற்றினா வந்து பிரச்சனைகள் தான் வரும். இதில் எதுவும் மாற்றிடாதீங்க. ஓகேங்களா. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. அழகாக வந்துட்டு நீங்கள் அப்லோடு மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா. அப்லோட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அப்படின்னா அப்லோடிங் ஆகுது. இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த Arduino tutorialsன்றதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங் வந்துச்சு. ஓகேங்களா. டன் அப்லோடிங் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒரு ESP8266 ஒரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் இருக்க இந்த ஒரு LED வந்து அம்ஜி எரியும். ஓகேங்களா. இப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களோட பேசிக்காக உங்களோட வந்து நோடெம்சி வந்து இப்போ நீங்கள் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தமே. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த கட்டமாக தான் உங்களோட ப்ராஜெக்ட் என்னவோ அதுக்கான ப்ரோக்ராம் எடுத்து அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்கு அடுத்ததாக தான் நம்ம பண்ணணும். பேசிக்காக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் இது எல்லாமே. ஓகேங்களா. இது இப்போ நம்ம பண்ண எல்லா ப்ரொசீஜருமே தயவு செஞ்சு கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரொசீஜர் விடாமல் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒர்க் போகாமல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எந்த ஒரு கவலையுமே இல்லை, அழகாக வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கமெண்ட்டில் கேட்டு கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் கிளியராக வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எதுவும் அமைச்சிட முடியாது, இல்லை வாய்ஸ் மெசேஜ்லாம் எதுவும் அமைச்சிட முடியாது. இதே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து என் பர்சனலாக வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா கூட நான் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே. ஓகேங்களா. முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லேட்டானாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நிறைய பேருக்கு நம்ம சேனலோட வீடியோஸும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம சேனலோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் படிப்பாகவும் வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.